தாண்டி உங்கள் இனத்தை கொன்ன காங்கிரஸ் அதுக்கு கூட நின்று திமுகவை மன்னிக்க தயாராயிட்டு அந்த திமிரில் அவன் 16 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இனம் கொல்லப்படும் போதும் செய்தியை காட்ட விடலை, பேசலாம். என்ஆர்சி, என்ஐஏ, ஜிஎஸ்டி இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? நீட் இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? திமுக. அப்புறம் இப்போ நீ வந்து அப்படின்னு தீவிரவாதி ஒருத்தன் பேசாமல் வந்து சுட்டு போயிட்டாம அதெல்லாம் பதிவு பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்த? எத்தனை கேள்வி இருக்கு பாருங்க. இதை கேட்டுக்க வேண்டியது ராகுல் காந்தி தானே? ஏன் கேட்கல? இந்தியாவிலேயே பாகிஸ்தான் போர், பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின முதல் மகன் ஐயா ஸ்டாலின். அதுக்கப்புறம் நடத்தினது டெல்லி முதல்வர் ஒரு அம்மையார், அது பிஜேபி முதல்வர், இங்கே திராவிட முதல்வர் 2.0 முதல்வர். பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற சந்திரபாபு நாயுடு நடத்தாத பேரணியை ஐயா ஸ்டாலின் ஏன் நடத்தினார்? சொல்றாங்கன்னு பிஜேபி பி டீம், நாம் தமிழர்னு வந்துடுவீங்க. நான் தான் பி டீம்னு ஒத்துக்கிறேனே, நான் பிஜேபி பி டீம் தான். அப்ப ஏ டீம் யாரு? அதான் திமுக. துணை முதல்வரா தம்பி உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு அவர் வந்திருக்காரே உதயநிதி ஸ்டாலின், நீங்க அதை பத்தி என்ன ஒருத்தனும் கேட்கல. திமுகவை எப்படி ஏத்துக்கிறீங்க, சைத்துக்கிறீங்க? அதனுடைய கணக்கில்லாத ஊழல், அதனுடைய முறைகேடு, சாராயம் விற்கிறத நீங்க தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் திறக்கிறத கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் ஆதரிக்கிறாங்களா? எல்லா தொட்டலுக்கெல்லாம் லஞ்சம், ஊழல், பணம், இந்த மாதிரி அடக்குமுறை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, அந்த கொலை, இதையெல்லாம் சைத்துக்கிறாங்களா? எப்படி? காலம் என்பது என்ன? அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். இங்க வகுப்பறையா இருக்கா, வர்த்தகரையா இருக்கா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள். இதெல்லாம் நீங்களா கேட்க நினைச்ச கேள்வியா தெரியுதே? அதாவது யாரு கேட்டு கேட்கிற மாதிரி தெரியல. இது வந்து நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வாட்சி நான் சுருக்கி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, கேளுங்க. அடுத்தபடியாக நம்முடைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு திமுக அல்லது மற்ற கட்சியிலே அதிகமானவர்கள் பங்கேற்கிறார்கள், அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களை போன்றவர்கள் நிறைய பிரதிநிதித்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற செய்தியை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு இத்தனை விழுக்காடு கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்க கடந்த காலத்துல 16ல இருந்து நாங்க தேர்தலில் நிற்கிறோம். நீங்க கவனிச்சு பாருங்க, திமுக எவ்வளவு கொடுத்துருக்கு கிறிஸ்தவ பெருமக்கள், இஸ்லாமிய பெருமக்களுக்கு என்று. அதுல தெரிஞ்சிடும் யாரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, வேண்டாம், யாரு முக்கியத்துவம் கொடுக்கறது, யாரு அதிக வாய்ப்பை தருகிறது என்று நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதை எடுத்து போட்டாலே தெரிஞ்சு இம்முறை 6 மாதத்தில் தேர்தல் வரப்போதில் 26ல் அதில் திமுக எத்தனை இடத்துல போட்டிடுது, மற்ற கட்சிகள் எத்தனை இடத்துல போட்டிடுது, அதில் கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்களுக்கு அவங்க கொடுத்த பிரதிநிதித்துவம் என்ன, நாம் தமிழர் கட்சி கொடுக்குற எண்ணிக்கை என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட போகுது. அப்போ இந்த கேள்வியை அவசியமற்றதாக ஆகிடப்போகுது. அவ்வளோதானே? இல்லை, அதில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, கிறிஸ்தவர்கள் வந்து திமுக மற்ற கட்சிகள் அதுக்கெல்லாம். கிறிஸ்தவ பெருமக்களுக்கு ஒன்று இருக்குது. காங்கிரஸ், சோனியா காந்தி இவங்க சொந்த பெரியத்தா மக சின்னத்தா மக ஏதோ இது சோனியா காந்தி இன்னும் கிறிஸ்தவ பெண் நினச்சிட்டு இவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பாதுகாக்குது, காங்கிரஸ் ஒரு மிதவாத கட்சி, பிஜேபி ஒரு மதவாத கட்சி என்று. அதுவே புரிதலில் தவறு. ரெண்டும் வெவ்வேறு கட்சி. காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கட்சியில் வெவ்வேறு பேர் இருக்குது, வெவ்வேறு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச் நாட் அ பாலிசி சேஞ்ச். ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுதல் கிடையாது. பிஜேபி வி ஆர் ஆல் இந்துஸ், சவுண்ட் இந்துத்துவா. காங்கிரஸ் எஸ் வி ஆர் ஆல் இந்துஸ், சாஃப்ட் இந்துத்துவா. அவன் பாபர் மசூதியை இடிப்பான், இவன் இடிக்க அனுமதிப்பான். அவர் ராமர் கோயில் கட்ட அடிக்கல் நாட்டுவார், இவர் கங்க்ராச்சுலேஷன் சொல்வார். பாபர் மசூதி தீர்ப்பு வரும்போது தீர்ப்பு என்ன வரும்னு உனக்கு தெரியல, அப்படியே ஏற்கணும். அது யாரு நீ சொல்றதுக்கு? எல்லாரும் சொல்லுவான், நான் ஒருத்தன் தான், எனக்கு தீர்ப்பை சொல்லாத நீதியை சொல்லுன்னு சொன்ன ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன் இங்கே. அப்போ அதனால காங்கிரஸை நீங்கள் வந்து சிறுபான்மை மக்கள், நீங்கள் சொல்கிற சோக்கால் இந்த சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவும் இல்லை. இப்போ அதை விளங்கிக்கிறணும். அதில் திமுக தான் நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க. அவன் அந்த காங்கிரஸ் கூட இருந்தால் தான் இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வாக்கை வாங்க முடியும்னு நினைக்கிறான்.
நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி உங்கள் இனத்தை கொன்ன காங்கிரஸ் அதுக்கு கூட நின்று திமுகவை மன்னிக்க தயாராகிட்டீங்க. அந்த திமிரில் அவன் 16 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இனம் கொல்லப்படும் போதும் செய்தியை காட்ட விடலை, பேசல. அவன் செத்து 16 ஆண்டுகளாகி இப்போவும் அந்த செய்தியை கண் முன்னே ஒரு தாயகத்தில் உங்கள் இன மக்கள் கொல்லப்பட்டதை மறைத்து விட்டு அதை பற்றி பேசாமலே இந்த மக்களின் வாக்கை வாங்கி அதிகாரத்துக்கு வந்து விட முடியும்னு நிரூபிச்சுட்டு போயிட்டு. இதை விட ஒரு இன துரோகம் உலகத்தில் உண்டாகும். நம்மளை கொன்றவனுக்கு நாமளே, நம்ம இனத்தை கொன்றவனுக்கு நாமளே வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுக்கறது மாதிரி ஒரு கொடுமை ஏதாவது உண்டாப்பார். அவ கேட்டா அதில் வாக்கு இல்லை, அதில் ஓட்டு இல்லை, அதை பேசினா யார் ஓட்டு போட போறான்னு பேசுகிறான். அங்கே 1,70,000 பேர் சாவு. இந்திய கடல், இந்த கடலுக்குள்ள மீன் பிடிக்க போனதில் 840 பேர் சாவு. தூத்துக்குடியில் 15 பேர் சாவு. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சாவு. எந்த சாவை பற்றி இவங்க கவலைப்பட்டிருக்கான்? எந்த சாவை பேசியிருக்கான்? சரி, அங்கே சிங்களம் சுட்டான், தூத்துக்குடியில் இவன் சுட்டான். அப்புறம் அங்கே சிங்களவன், இங்கே எங்களவன். எதுக்கு கேள்வி இருந்திருக்கு? எதுக்கு கேள்வி இருந்திருக்கு? அப்போ அது நமக்கு ஒரு இது இருக்குது. இவங்க தான் பாதுகாப்பு. காங்கிரஸ் வந்து ஐயோ பிஜேபிக்கு நேர் எதிர் அப்படின்னு. என்ன எதிர்? பாகிஸ்தான் போரில் அவர் நிலைப்பாடு என்ன? ஒரு ஆண்மகன் இந்த நாட்டில், உங்கள் மகன் என்னை தவிர யாராவது ஒருத்தரை சொல்லு. தீவிரவாதி உள்ள வந்தான். எப்படி வந்தான்? பரீட்சை எழுத போற என் பிள்ளையை, நீட்டு தேர்வு எழுத போற என் பிள்ளையை மூக்குத்திய கலற்ற, மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும்னு நீ சோதிச்சு உள்ள அனுப்புற என் பிள்ளைய உள்ளாடைய கலற்ற, தாலியை கலற்ற, தலைமுடியை விரிக்கிற, துப்பட்டாவை பிரிக்கிற, இவ்வளவு சோதிச்சு அனுப்புற நீ பாடுக்குள்ள வந்த பயங்கரவாதியை சோதிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சொந்த நாட்டு மக்களை நம்பாமத்தானே நீ ஆதார் வாங்கின. கண்ணின் கருவெளி எடுத்த, கைரேகையை பதிவு செய்த, எல்லாமே ஆதார் தானே. விண்ணூர்தி நிலையத்துக்கு போகும்போது ஆதார் கேட்குற, இடவார கலட்ட சொல்ற, காலனியை கலட்ட சொல்ற, கடிகாரத்தை கலட்ட சொல்ற, எல்லாத்தையும் கலட்ட சொல்லி பல முறை சோதிச்சு அனுப்புற நீ. தீவிரவாதி உள்ள வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்த? சரி, ஒரு முறை புல்வாமாவில் வந்துட்டான், தெரியாம விட்டுட்ட. சரி, வந்தவன் தெரியாம விட்ட, திருப்பி தாக்கிட்டு போகும்போது அவனை தடுத்து தாக்காம என்ன பண்ண? சரி, இப்போ எப்படி தீவிரவாதி உள்ள வந்து அவன் அப்படியே சுட்டு 26 பேரை கொன்னுட்டு அவன் படம் எடுத்துக்கிட்டு போயிட்டான். தப்பி எப்படி போக விட்ட? சரி, இந்த போர் தொடுக்குது, உடனே போர் இல்லையே, 10 நாள் கழிச்சு ஏன் போர்? அது அக்க போர். இதை பற்றிய காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன? சரி, தமிழ் மொழி மீட்சியில், தமிழில் வழக்காடு உரிமையில், காவிரி நதிநீர் உரிமையில், கச்சத்தீவு மீட்பில், இந்த அணு உலை, இந்த ஸ்டெர்லைட், இந்த நச்சு ஆலைகள், மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிற இந்த நச்சு, இந்த நிலவளத்தை கெடுக்கிற இதுகள் எல்லாம் காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? நீங்க சொல்ற சிஐஏ, என்ஆர்சி, என்ஐஏ, ஜிஎஸ்டி இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? நீட் இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? திமுக. அப்புறம் இப்போ நீ வந்து அப்படின்ற. இந்தியாவிலேயே தென் மாநிலங்களில் என்ஐஏ சிறப்பு தேசிய புலனாய்வு முகமைக்கு வந்து அலுவலகம் போட்டு கொடுத்தது இந்தியாவிலே தென் மாநிலத்தில் ஒரே ஒரு மாநிலம் தான், தமிழ்நாடு தான். ஸ்டாலின் அரசு தான். என் வீட்டுக்கு அதுக்கு என்ன ரைடு விட்ட? என் வீட்டுக்கு விட்டா நாட்டில் தீவிரவாதியை உள்ள விட்ட? என்ன உன் கணக்கு? உன் கணக்கு என்ன? என்ன எப்படி இருக்கு பாருங்க. நான் எங்கள் அம்மாவோட ஃபோனில் பேசுறது ஒட்டு கேட்கலடா டேய். நான் உங்க கூட பேசினா கூட கேட்கும். தீவிரவாதி ஒருத்தன்ட்டே பேசாமல் உள்ள வந்து சுட்டு போயிட்டானா? அதெல்லாம் பதிவு பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருந்த? எத்தனை கேள்வி இருக்கு பாருங்க. இதை கேட்டிருக்க வேண்டியது ராகுல் காந்தி தானே? ஏன் கேட்கல? இந்தியாவிலேயே பாகிஸ்தான் போர், பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின முதல் மகன் ஐயா ஸ்டாலின். அதுக்கப்புறம் நடத்தினது டெல்லி முதல்வர் ஒரு அம்மையார், அது பிஜேபி முதல்வர், இங்கே திராவிட முதல்வர் 2.0 முதல்வர். பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற சந்திரபாபு நாயுடு நடத்தாத பேரணியை, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற நிதிஷ்குமார் பீகாரில் நடத்தாத பேரணியை ஐயா ஸ்டாலின் ஏன் நடத்தினாரு? யார் பதில் சொல்லுவா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்தி பேச 7 பேர் கொண்ட குழு அமைக்கும், பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சு. அதில் ஏடிஎம்கேயோட பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கு.
கூட்டணி வச்சிருக்க அந்த கட்சியில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒன்று ஐயா தம்பிதுரை, இன்னொன்று சி.வி. சண்முகம்ங்கிற ஐயா. அந்த 2 பேருக்கும் வழங்காத வாய்ப்பை அம்மையார் கனிமொழிக்கு ஏன் வணங்கினார் ஐயா மோடி? உங்ககிட்ட பதில் இருக்கா? பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை உலக நாடுகளில் சென்று நியாயப்படுத்தி பேசணுங்கிறாங்க. நமக்கு ஒரு கேள்வி, பாதுகாப்பு கருதி நாம் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தோம், அது எந்த நாட்டில் போய் நியாயப்படுத்தணும்? தேவையில்லை. சரி, பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்தி பேச போகிற பெருமக்கள் குஜராத் கலவரத்தையும் மணிப்பூர் கலவரத்தையும் பேசுவாங்களா? அதையும் நியாயப்படுத்தி பேசுவாங்களா? அங்கே வெறும் 26 பேர் தான் செத்துருக்கான். மணிப்பூர்லேயும் குஜராத்லேயும் எத்தனை பேர் செத்தான்னு தெரியுமில்ல? அதை என்ன பண்ணுவீங்க? நீங்கள் குஜராத் கலவரத்தையே நியாயப்படுத்தி பேசுன நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. அவங்க சொல்கிறாங்கன்னு பிஜேபி பி டீம், நாம் தமிழர்னு வந்துடுவீங்க. நான் தான் பி டீம்னு ஒத்துக்கிறேனே, நான் பிஜேபின்னு பி டீம் தான். அப்போ ஏ டீம் யாரு? அதான் திமுக. நான் ஏன் பி டீம் ஆனேன்? அப்போ சொல்லுங்க, ஏ டீம் ஒருத்தர் இருக்கான்ல, அப்போ அவன் யாரு? நாங்கள் பி டீம்னா ஏ டீம் யாரு? இப்போ அதான் திமுக. பிஜேபி 100 விழுக்காடு இந்து, எங்க கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள் தான். நான் சொன்னா அவர் சொன்னார். எத்தனை முறை சொல்லியிருக்காரு, எங்க ஆட்சியில இந்துக்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கோம். நான் வேலை தூக்குனா வெந்து கொதிச்ச நீங்க, அவர் முருகன் மாநாடு போடும்போது என் மூக்க பிடிச்சிட்டு இருந்தீங்க, ஏன் பேசாம இருந்தீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு நோக்கம் சீமான் வளர்ந்துடக்கூடாது. தமிழ்ங்கிறான், தமிழர் தேசியம்ங்கிறான், ஏதோதுன்றான், அதுதானே. அது இயற்கையாக என் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு. இவனெல்லாம் ஒரு தலைவனா, இவனெல்லாம் வர்றதா? எப்படி ஒரு தடவை பாண்டைகிட்ட பேசிட்டுக்குது, லீக்வானியை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் போட்டாங்க. அவர் சொல்கிற அந்த தன்னலமற்ற சர்வாதிகார ஆட்சி முறை தானே நான் சொல்கிறேன். நீங்கள் என்னையை திட்டுறீங்க, அவரை போட்டுறீங்களேன்னு. அதில் என்ன பிரச்சனை பாண்டேன்னு கேட்டேன். அண்ணே சொல்கிறது நீங்கிறதானே பிரச்சனைன்ட்டான். உண்மையிலே சொன்னாப்புல இந்த இருக்கு, நான் தம்பியை வச்சுக்கிட்டே சொன்னேன், அவரை வச்சுக்கிட்டே பேசினேன். இப்போ நானே ஒரு கருப்பா இல்லாமல் வெள்ளையா இப்படி இல்லாமல் கொஞ்சம் இதாக இருந்தேன்னு வச்சுக்கிறேங்க. ஒயிட்டு நல்லா சார், ஹைட்டு வெயிட்டு ஒயிட்டு. அதுவே நான் இதை இவ்வளோ நேரம் பேசுனது இங்கிலீஷில் பேசியிருந்தேன்னா எப்பாடி இப்போ நம்ம மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு இருப்பீங்க. அதானே செய்ய. அதனால் அது சரி செய்யணும். நான் இனிமே மக்களை நம்பி போயில நேரடியாக இறைமகன் இயேசுக்கிட்டே பேசுகிறது, அல்லாட்டே வேண்டியதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இவங்களோட பேசி பயனில்லைன்னா 15 ஆண்டுகளாக ரொம்ப பாடுபட்டேன். இதை பாருங்கள், நீங்கள் தான் அவர் சொன்னார், இறைமகன் சொல்கிறாரு, அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன்னு. நீங்கள் பற்ற வச்சுட்டு போனீங்க, அந்த புரட்சி தீயை நான் மறுபடியும் அணைய விடாமல் கொண்டு போகணுன்னு பார்க்குறேன். நம்ம ஆளுக்கு தான் தண்ணி ஊற்றி அணைக்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், தயவு செய்து பாருங்கள் அப்படின்னு அவர் நபிகளார்கிட்ட போய் கேட்குறாங்க, தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரேன்னு. நான் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன்றாப்புல. அதே தான் இறைமகன் இயேசுன்னு சொல்கிறாரு. தீமைக்கு எப்படா தீமை சரியாகும், அதுக்கு ஒரு நன்மையை வச்சு தான் ஒழிக்கணுன்றாரு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நெருப்பை வச்சு அணைக்க முடியாது, அதான் தண்ணீரை வச்சு தான் அணைக்க முடியும். அந்த தண்ணீர் யார்கிட்ட இருக்குன்னு, தண்ணீர் எங்ககிட்டலாம், ஆனால் எங்கள் இனஞ்சத்த வழியில் கண்ணீராவது இருக்குது, அதை விட்டாவது நாங்கள் அணைப்போம். அதையும் நீங்கள் அனுமதிக்கிறது இல்லை. அப்போ லெலின் சொன்னது தான், இந்த புரட்சிங்கிற லெலின், அது எப்போது வரும் லெலின் அப்படின்னு. இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலைமை உருவாகுமானால் மக்கள் தாங்களே கிளர்ச்சி செய்து போராடுவார்கள்ங்கிறாவில். அது இலங்கையில் நடந்துச்சு. ஒரு ஆப்பிள் 1000 ரூபாய்னவன தெருவுக்கு வந்துட்டான். ராஜபக்சே வீட்டுக்கு முன்னாடி 5 விலை உயர்ந்த மகிழ் உந்துகள் கார்கள். மக்கள் அவன் அதிபர் வீட்டை முற்றுகிடும் போது அவன் அந்த காரை எடுத்துக்கிட்டு ஓடலை, காரை தீ வச்சு கொளுத்திட்டான். அப்படின்னா அவனுக்கு வேண்டியது கார் இல்லை, நீரும் சோறும் என்பதை உலகம் உணர மறுத்துருச்சு. பங்களாதேஷில் பொருளாதார நெருக்கடி, வீழ்ச்சி, விலைவாசி உயர்வு சகிக்க முடியல, கலவரம். பங்களாதேஷை உருவாக்கி அதன் தந்தை முஜிபுர் ரஹ்மானின் சிலையை ஒருவன் ஏறி சிலையா நின்ன தலையை 2ஆ வெட்டிட்டான். நாட்டை உருவாக்கின தந்தையே துண்டா விழுந்துட்டான். அந்த நேரத்தில் அந்த புரட்சிக்கு தலைமையேற்க ஒருத்தன் இல்லை. இந்த நிலத்தில் அந்த புரட்சி விரைவில் வரும், தலைமையேற்க உங்க மகன், அப்படியே காத்தே இருப்பேன். இது அற்ப பதர்கள்.
ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றார், ஜோசப் ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் இல்லை, நீங்க குழப்பிக்கிற கூடாது. சொல்றாரு, என்ன சொல்றாரு, வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றை இருந்ததாக செய்தியில் அடங்குறான். இந்த படை வரலாற்றை தோற்கடிக்கவே முடியலடா, அப்படி ஒரு படை இருந்ததுன்னு. அப்படின்னா இந்த திராவிட படை, சொறி சிறங்கு படையெல்லாம் நமக்கு ஏமாத்துறோம். அது ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்பவும் சொல்றேன், இந்த தேர்தலில் மறுபடி இன்னைக்கும் சொல்றேன், என்னுடைய ஆட்டத்தை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நான் எடுத்து வைக்கிற அரசியலில் யாருக்கும் பதில் இருக்காது. ஓ இப்படி சொல்றான்டா இவன் அப்படின்னு நீங்க கவனிப்பீங்க. ஏன்னா முன்னைக்கு ஐயா சொல்ற மாதிரி தவிர்க்க முடியாது அப்படின்னு அவங்களும் கூடுமானவரை தவிர்த்து தான் பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர் நில மீட்புக்கு ஒரு பேரணி நடத்தி பொதுக்கூட்டம் போட்டேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி வந்து இங்கே என்னை பற்றி பேசினா, காலையில் இப்படி சொல்லியிருக்காங்களே, அப்படி சொல்லியிருக்காங்களே, இப்படி சொல்லியிருக்காங்க, சுற்றி என் மேலே அவதூறு பரப்புனா எனக்கு எதிராக வந்தால் தேடி வர்றவன் ஒரு ஊடகம் கூட ஏன் இந்த போராட்டம், எதுக்கு இந்த பேரணின்னு கேட்க வரல. கவனிச்சுக்கணும். நீங்கள் துணை முதல்வராக தம்பி உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு அவர் வந்திருக்காரே உதயநிதி ஸ்டாலின், நீங்கள் அதை பற்றி என்ன ஒருத்தனும் கேட்கல. நீங்கள் புரியுதா? இப்போ யார் சொல்லி இயங்குதுன்னு பாருங்க. மே 18 என் இனம் அழிக்கப்பட்ட நாள், தமிழனின் வாக்கை வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்துக்கு வந்த இந்த கட்சி ஆட்சிகள் அதை சுத்தமாக மறந்துட்டு போகுது. அந்த கூட்டத்தை நடத்துகிறோம், ₹1 காசு கொடுக்காம லட்சக்கணக்கான பிள்ளைகள் வந்து கூடுறாங்க. அந்த மே 18 சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கு, சுவரெழுத்து எழுதப்பட்டிருக்கு, எல்லா பகுதிகள்லையும் இந்த செய்தியாக போய்கிட்டு இருக்கு, வலைவெளிகள் எல்லாம். ஒருத்தர் கூட வந்து இந்த கூட்டங்க எதுக்கு எப்படி கேட்கல. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் என்னை தவிர்ப்பான், ஆனால் நான் முன்வைக்கிற அரசியல் அவனால் தவிர்க்கவே முடியாது. நான் காலத்தின் மகன், கட்சி ஆரம்பிச்சு வரலாற்றின் பிள்ளை. நான் வந்து கட்சி ஆரம்பிச்சு நான் படம் எடுத்து பஞ்சம் பிழைக்க பரமக்குள்ளிருந்து வண்டி ஏறி வந்தவன். காலம் இந்த கடமையை எனக்கு கையளிச்சிருச்சு. என்னை தள்ளி விட்டது என் தலைவன். இதை போ அப்படின்னு. நான் அங்கே போய் என்ன செய்யறதுன்னு கேட்டேன். நீங்கள் போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய வந்துடும், செய்யுங்கன்னாரு. தெரிய வந்துருச்சு, செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பெரியாரை நீ ரொம்ப பேசிகிட்டு இருந்திய, திடீர்னு ஏன் எதிர்த்தான்னு. அதை ரொம்ப பேசினேன், அப்புறம் தான் ஒரு தெளிவு வருது. முதல் எதிரி நம்ம இனத்தின் வரலாற்று பகைவனை வரதாண்டா, அவரை ஒழிச்சிடணும்டான்னு முடிவு எடுத்தான். இப்போ கால் வரைக்கும் தான் அடக்கம் பண்ணியிருக்கேன். இன்னும் முழு உடல் இன்னும் கொஞ்சம் இருக்கு. இப்போ மீதி காலத்தில் வச்சு மொத்தமாக முடிச்சு. இப்போ பாருங்க, நீங்கள் இந்த எப்படியாவது இந்த கட்சியோட சேர்ந்து திமுக ஆட்சியை வீழ்த்து. இந்த தற்காலிக வீழ்ச்சி, இந்த ஆளை மாற்றி விடுறது, ஆட்சியை மாற்றி விடுறது இல்லை, சித்தாந்தத்தையே தரமட்டமாக தகர்த்து மூடணும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு நான் தனிச்சு நின்று தமிழ் தேசிய தத்துவ கோட்பாடு வென்றதுனான்னு வருவது தான் வரலாற்றில் மாறுதல். அதுக்கு தான் இந்த வேலையை நம்ம செய்கிறோம். தமிழ் தேசியம் வந்துருச்சுன்னா கிறிஸ்தவர் இஸ்லாமியர் சிறுபான்மை இல்லை, பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். இந்த கிறிஸ்டின் மிஷினரிக்கெல்லாம் அனுமதி சலுகை இல்லை, உங்கள் உரிமை நடத்துங்க, அவ்வளோதானே. பெத்த பிள்ளைய பட்டினி ஓட்டு ஊரெலாம் அன்னதானம் பண்ணுற கோஷ்டிகள் இதுங்க, புரியுதா? எனக்கு ஓட்டு போட மாட்டான், அது வந்த மனவங்களாம் ஓட்ட போட்டு ஆயே சீமா. ஏன்னா இப்போமே எங்கள் ஊரில் பொண்ணு சீமாண்ணா, இந்த நம்ம ஊரில் கபடி விளையாண்டுட்டு இருந்த அந்த பயிலாப்பா ஏன் அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவனா இன்னும் அப்படி தான். அதுதான் நம்ம முன்னோர்கள் உள்ளூர் மாடு வெலை போகாதுன்ட்டான்ல. இவனுக்கு வேற ஊர்ல இருந்து வரணும், இல்லை குறைஞ்சபட்சம் சினிமாவிலையாவது ஒரு 50-100 படம் நடித்து ரசி அப்படியாவது வரணும். அப்போ தான் எதை பேசினாலும் சினிமாவில் வசனமாக பேசுங்கிறான், நேரடியாக பேசாதேங்கிறான். இது மாறணும். அதுக்கு இறைமகன் இயேசு தான் அருள் புரியணும். வேற ஒரு முறை நீங்கள் பேசுகிற போது சாத்தானின் பிள்ளை என்று சொல்லி நீங்கள் பேசினீர்கள். அது என்ன பின்புலத்தில் பேசினீர்கள் என்பதை குறித்து நீங்கள் விளக்கமும் சொன்னீர்கள். ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் உங்களை நேரில் பார்த்து பேசியிருக்கோம், நீங்கள் அதுக்கு விளக்கம்லாம் கொடுத்துருக்குறீங்க. சொல்லி கொடுத்ததே நீங்கள் தான். இல்லை, அது நீங்கள் என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு தெரியுது. அதாவது உண்மையிலேயே இஸ்லாம் கிறிஸ்தவம் வந்து அநீதிக்கு எதிராக வந்த ஒரு புரட்சிகர சமயங்கள், ஒரு வழி. இஸ்லாம்ங்கிறது புனிதமான வழி, மார்க்கம்ங்கிறது.
கிறிஸ்தவமும் அது மாதிரி தான். உங்களுக்கு தெரியும் இயேசு வந்து எவ்வளோ பெரிய புரட்சியாளருங்கிறது உங்களுக்கு தெரியும், நபிகளும் எப்படின்னு தெரியும். அந்த புரட்சியில் வந்த மார்க்கத்தையும் சமயத்தையும் பின்பற்றுகிற மக்கள் அநீதி, பகத்சிங்க சொல்றான் பாருங்க, வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம்ங்கிறான். அதை தகர்க்கிறதாண்டா புரட்சிங்கிறான். நீங்க வெளிப்படையாவே தெரியுது, நீங்க பிஜேபியை சகித்து கொள்ள முடியல, ஏற்க முடியல, எதிர்க்கிறீங்க. சரி, திமுகவை எப்படி ஏத்துக்கிறீங்க, சகித்துக்கிறீங்க? அதனுடைய கணக்கில்லாத ஊழல், அதனுடைய முறைகேடு, சாராயம் விற்கிறத நீங்க தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் திறக்கிறத கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் ஆதரிக்கிறாங்களா? குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலி அறுத்து குடும்பத்தை சீரழிக்கிறதை ஏற்கிறாங்களா? கல்வி மருத்துவத்தை வியாபார பொருளாக்கி நிறுத்தினதை ஏற்கிறார்களா? இல்ல குடிநீர், உலக உயிர்களின் உயிர் தேவை நீரை விற்பனைக்கு கொண்டு வந்துட்ட இந்த ஆட்சி முறைகளை ஏற்கிறாங்களா? அப்ப எல்லா தொட்டனுக்கெல்லாம் லஞ்சம், ஊழல், பணம், இந்த மாதிரி அடக்குமுறை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, அந்த கொலை, இதையெல்லாம் சகித்துக்கிறாங்களா? எப்படி? எல்லாத்தையும் விடுங்க, சரி செஞ்சிடலாம். ஒரு நேர்மையாளன் வந்தா சரி செஞ்சிடலாம், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கலாம், மரத்தை நட்டு வச்சு வளர்க்கலாம், நீரை தேக்கி வச்சுட்டு செத்து போகலாம், நீர்நிலைகளை பெருக்கலாம், சாலைகளை சரியா போடலாம், தடையற்ற மின்சாரத்தை கொண்டு வரலாம். ஆனால் எவரால் உருவாக்க முடியும் மலையை, மணலை? யாரை கேட்டு அழிவித்தாய்? மழை இல்லாத நிலம் பாலைவனமாகி விடுங்கிற அடிப்படை அறிவு உங்களுக்கு இல்லாத போனது ஏன்? மழை இல்லை என்றால் மழை பொழிவு பெற முடியாது என்பது ஒரு நாட்டில், ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது என்ன? அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். இங்க வகுப்பறையா இருக்கா, வர்த்தகரையா இருக்கா? ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். ஏன்னா உணவுதான் மருந்து. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்தது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பெறுகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பதே அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இதானே? நீ மலையவே மணலாக்கி நொறுக்கி விற்கிற. தாயின் மாறை அறுத்து கறி சமைச்சு சாப்பிட எவனாவது விரும்புவானா? அப்ப பூமி தாயின் மலை மார்பை எப்படி காசாக்குன நீ? எந்த ஜபத்துல, எந்த தொழுகையில, எந்த மந்திரத்துல எப்படி நீ உருவாக்குவ? அரையங்கள மலையை வளர்க்க முடியுமா? இறைமகன் இயேசு மலை பிரசங்கம் பண்ணார். முருகன் இருந்த இடம், மலை கொண்டிருக்கும் இடமெல்லாம் குடியிருந்தார். ஹீரா மலையில் தான் நபிகள் நாயகம் இறையருள் பெற்றார். அப்புறம் அந்த மலையை நொறுக்க நீ எப்படி அனுமதிக்கிற? கன்னியாகுமரியில தான் அதிகம், எல்லாம் என்ன கணக்கில்லா ஆயர்கள் எல்லாம் இருக்கிறீங்க, எல்லா அறுத்து குருமார்கள்லாம் இருக்கிறீங்க. என் தாயின் மாற அறுத்து கொண்டு போறான். ஒரு கேள்விதானே, ஒரே கேள்விதானே. மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் எங்கே? கேரளா. விழிங்கம் துறைமுகம் யாருக்கு? அவனுக்கு. கேரளாவில் கட்டுமானங்கள், தனியார் அரசு கட்டுமானங்கள் யாருக்கு? அவனுக்கு. கேரளாவில் மலை இருக்கும்போது அவன் மலையை நொறுக்கி எம்சாண்டு, ஆறு இருக்கும்போது ஆத்து மணலை அள்ளி அவன் ஏன் விற்கல? அவன் ஏன் பயன்படுத்தல? அவன் ஏன் மலையை நொறுக்கி எம்சாண்டாக்கல, மலை மணலாக்கல? அவன் அடுத்த மாநிலத்தில் வந்து கன்னியாகுமரியில் என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி கல்லை, கற்களையும் மணலையும் கொண்டு போக தேவை என்ன? அவன் மலையை பாதுகாப்பாக வைத்து என் மலையை அறுக்க காரணம் என்ன? என் மலையை அறுக்க இவர்கள் எப்படி அனுமதி கொடுத்தார்கள்? ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பன், எனக்கு 50 ஆண்டுகளா மற்றவனே அப்பன். இவனுக்கு நிலமும் அல்ல, இவன் மலையும் அல்ல, இவனை பத்தி கவலையும் இல்லை. அங்க ஒரு அமைச்சர் இருக்கிறார், மனோ தங்கராஜ். அவர் சொல்றார், இந்த கற்களை மணலை அள்ளி கொண்டு போகும்போது நிறைய விபத்துகள் உருவாகிறது, அதனால் சாலையை கொஞ்சம் அகலப்படுத்தி போட்டு தர வேண்டும் என்கிறார்கள். இந்த கத்தியை வச்சு குத்துறதுக்கு 10 குத்து குத்த வேண்டி இருக்கு, வேற கொல்றதுக்கு பெரிய கத்தியா கொடுத்துட்டீங்கன்னா ஒரே குத்தா குத்திடுவோம்ன்றாப்ல. எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இது எது? நீங்க எதை விட்டு விட்டு போக போறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பூமி உங்களுடையதா, உங்க சந்ததியினுடையதா? இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமானதா, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடமையா? யாருமே பேசாம போனா எப்படி? அப்ப ஐயோ நாள் அப்பா நாள் எப்படி வரும்? இந்த நாடை குப்பை மேடான் பூமி, எல்லாத்தையும் தந்த பூமி தாய்க்கு நீங்க தந்தது என்ன? குப்பையை முகத்துல கொட்டினீங்க, நச்சு குண்டுகளை தலையிலையும் மார்பிளையும் கொட்டினீங்க. வேற என்ன பண்ணீங்க? எல்லாத்துக்கும் மாற்று இருக்குல்ல. மீத்தேன், நீத்தேன். உங்களுக்கு என்ன? ஹைட்ரோ கார்பன் வேணும், எரிகாற்று வேணும், பயோகேஸ் வேணும், அவ்வளவுதானே. உங்களுக்கு காற்று வேணும். மக்கிய இலைதரை கழிவு, ஆடு மாட்டு சாணி, மனித கழிவுல எவ்வளவு வேணும்னாலும் பயோகேஸ் எடுத்துக்கிற முடியும்னு இயற்கை இருக்கும்போது எதுக்கு பூமி தாய் நீரை கொலையா இருத்த?
எதுக்கு இதயத்தை நோண்டுன? சூழலுக்கு எந்த கேடு இல்லாமல் காற்றாலைகளையும் சூரிய ஒளியையும் கடல் அலைகளையும் மின்சாரம் தயாரித்துக்க முடியும் போது எதுக்கு நிலக்கரின்னு அணு உலையை தோன்ற, நிலக்கரி தோன்ற? எதுக்கு அணு உலை? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின்சார உற்பத்திக்கா, இல்லை மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? பதில் யார் வச்சிருக்கா? கேரளாவுக்கு அந்த அணு உலை ஏன் நிலத்துக்கு ஏன் வந்தது? கேரளா அதை வைக்க தன் நிலத்தில் ஏன் மறுத்தது? மறுத்தவன் யார்? இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். இங்க வைன்னு சொன்னவ யார்? இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். அப்ப எப்படி இந்த அரசியலை புரிந்து கொள்வீங்க? அப்ப திராவிட கட்சிகள் யாருக்கு நிக்குது? கச்சத்தீவு பறி போனது எடுத்துட்டு போனது யாரு? இந்திரா காந்தி, காங்கிரஸ். எடுத்துட்டு போகும்போது இங்க அதிகாரத்தில் இருந்தது யாரு? ஐயா கருணாநிதி. அப்புறம் கச்சத்தீவு எனக்குன்னா கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் தூரம் அதிகம். இந்த அடிப்படை தெரியாது? காவிரியில் நதிநீர் தரமாட்டான், முல்லை பெரியாற்றில் நதிநீர் தரமாட்டான். ஆனால் என்னுடைய பழுப்பு நிலக்கரி எல்லாம் இருக்கும், என்னுடைய மீத்தேன் எல்லாம் இருக்கும், அணு உலையில் தயாரிக்கப்படுற மின்சாரம் எல்லாம் இருக்கும். என்னுடைய வளங்கள் பொதுமை, அவரவர் வளங்கள் அவரவர்க்கே. ஆனால் நாங்கள் இந்தியனாக இருந்துடணும், நீங்கள் கன்னடரா, மலையாளியா, தெலுங்கரா, பீகாரியா, குஜராத்தியா இருந்துருவீங்க. நாங்கள் தமிழர்கள்னா பாசிசம், நாங்கள் தமிழ் தேசம் பேசுறது பாசிசம். என்டி ராமராவ் தெலுங்கு தேசம்னு கட்சி வைக்கும்போது என்னத்தை கிழிச்சிங்க? எதுக்குடா நீங்க அவனோட எல்லாருமே கூட்டணி வச்சிங்க? தெலுங்கு தேசம் கட்சியோட இப்ப பிஜேபி கூட்டணி வச்சிருக்குல்ல. அப்ப நான் பேசுற தமிழ் தேசம் பாசிசம், செப்பரேட்டிசம்னா, தேச துரோகம்னா, அப்ப தெலுங்கு தேசம்னே கட்சி பேர் இருக்கு, அது அதோட என் கூட்டணி வைக்கிற? ஏன் வைக்கிற? சாபவன் தமிழன்னா சைத்துக்கலாம், என் ரத்தம் அவனுக்கு சுவைக்கும், என் மரணம் அவனுக்கு இனிக்கும், எங்கள் ஒப்பாரியும் ஓலாவும் அவனுக்கு இசை போல ருசிக்கும். எதுக்கு எனக்காக நின்றுருக்கான்? எதுக்கு நின்றுருக்கான் இந்த திராவிடன்? அவன் என் உரிமையெல்லாம் பறிச்சுட்டு போவான், இவன் என் உரிமையெல்லாம் பறி கொடுத்துட்டு என்னை பசப்பி அப்படி ஏமாத்துவான். ஒன்னா பிச்சை போடுவான். எனக்கு உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனம் சோறு வடிச்ச தண்ணி 6 ஓடிச்சுங்கிறான். விருந்தோம்பல்ல உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள் நாங்கள். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டுன்னு குரல் இருக்கு எனக்கு. வேதம் என்னுடைய தமிழ் மறை போதிக்குது. எவ்வளவு பெருமை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை இலவச அரிசிக்கு கையேந்த வச்சவங்க. என்ன வளர்ச்சி இருக்குது சொல்லுங்க? என்ன முன்னேற்றத்தை கண்டுட்டீங்க சொல்லுங்க? ஒரே ஒரு பண்டிகை தான் அவனுக்கு இருக்கு, தேசிய பண்டிகை பொங்கலுக்கு. அதுக்கு 1/2 கிலோ அரிசி, ஒரு சர்க்கரை, ஒரு முளை கரும்பு. இது கூட பண்ண முடியல, இது கூட ஈட்டிக்கிற முடியல அந்த மக்களால. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் குடிக்க வச்சு கொண்டு விட்டு நீ சாராயத்தை வித்துட்டு ஒரு நாடு சட்டம் ஒழுங்க பேசுது. இது என்னன்னு பேச முடியும் சொல்லுங்க? நீங்க உலகத்துல எங்கேயாவது கல்ல மதுன்னு சொல்லி பார்த்திருக்கீங்களா? எந்த மாநிலத்தில் கல் இல்லை? எந்த மாநிலத்தில் இல்லை? புதுச்சேரியில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்குது. இந்த மாநிலத்தில் மட்டும் கல் ஏன் மதுவாச்சு? அந்த கேள்வியே நமக்கு வரல. கல் உணவின் ஒரு பகுதி, அது ஒரு மூலிகை சார், எந்த கலப்படம் இல்லாமல் இருக்கிற ஒரு மூலிகை சார். நீங்கள் எல்லா நாட்டுக்கும் ஒரு தேசிய மதுபானம் இருக்குது, ஒயின் இருக்குது, ரம் இருக்குது, ஜின் இருக்குது, ஓட்கா இருக்குது. அது மாதிரி தமிழ் தேசிய இனத்திற்கென்று இந்த மது, இந்த பனம்பால், தென்னம்பால், இது மூலிகை சார்னு நம்ம சொல்கிறோம். அந்த கல்லை நீ மதுவென்று ஏன் அறிவிச்ச? கல் உணவின் ஒரு பகுதின்னு இந்திய அரசியலமைப்பே சொல்லுது, அரசியல் சாசனமே சொல்லுது. அப்போ ஏன் அப்படி? அவ்வையும் அதிகமானும் கல் உண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள்னு சங்க இலக்கியம் இருக்குது. இப்போ எங்களுடைய வாழ்வியல் மரபிலே அது வந்திருக்குது. அதை எப்படி நீ மதுவாக்குன? ஏன் மதுவாச்சு? ஏன்னா இந்தியாவை ஆண்ட எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலைகள் இல்லை. இவங்க 2 பேருக்கும் மாறி பெரிய பெரிய ஆலைகள் இருக்கிறதுனால கள்ளுக்கடையை திறந்து விட்டா அவன் 2 செம்பு 3 லிட்டர் 2 லிட்டர் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். இந்த வியாபாரம் படுத்துக்கிறோம், இந்த வியாபாரம் தோற்று போயிடும், வருவாய் குறைஞ்சி போயிடும்ட்டு கல்லை மதுன்னு தடை பண்ணிட்டு பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் எல்லாம் கோயில் தீர்த்தம் போல புனித நீர் போல திறந்து வச்சுக்கிட்டு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு வர்ற மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே, ஏன் ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லாமல் சேலம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் எல்லாம் குடிக்க வருகிறவர்களின் எண்ணிக்கை குறையுதே, அது ஏன் ஆய்வு செய்யுங்கன்னு மாவட்ட ஆட்சியர் டாஸ்மார்க் விற்பனை மேலாளர்களை கூட்டம் போடுறாருன்னா இந்த நாட்டை எங்கே கொண்டு போயிட்டு இருக்கான் திராவிடன்? தெருவுக்கு 2 படிப்பங்க இருக்க வேண்டிய இடத்துல தெருவுக்கு 2 குடிப்பங்க இருக்கு. பள்ளிக்கூடம் கட்டிட்டு வீட்டுக்கு போகிறான், பிள்ளையை தட்டு வச்சு சாப்பிட்டுருக்கு, மேலே கூரை இருந்து டக்குன்னு சோத்து தட்டில் விழுது.
தலையில் விழுந்தால் செத்து போயிருக்கும். இவங்களை வச்சுக்கிட்டு இந்த அநீதியை எதிர்க்காம அக்கிரமத்தை எல்லாத்தையும் சகித்து என்ன இருந்தாலும் திமுக கல்லூரிகளில் ஜெப வழிபாட்டில் ஆயர்கள் அருள் தந்தைகள் எல்லாம் நம்ம திமுகவுக்கு போடணும், திமுக போடணும். அது வல்ல உங்க வேலை. சரின்னு நீங்க அரசியலை கற்பீங்க. எது சரியதோ, எது உங்களுக்கு மனச்சான்றுக்கு சரின்னு படுதோ அதுக்கு வாக்களிக்குன்னு தான் சொல்லணும். இவருக்கு போடுங்க அப்படின்னா எப்படி? அது கூட சொல்லுங்க. நாம் தமிழருக்கு போடாதேன்னு சொல்ல நீங்க யாரு? உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுக்கறது? ஏன் எனக்கு போடக்கூடாது? காரணம் 10 ஆண்டு நாட்டை கொடுத்தா நாசம் பண்ணிட்டாப்ல, ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிச்சிட்டாப்ல, வளங்களையெல்லாம் கொள்ளையடிச்சு கொளுத்துட்டாப்ல. அப்படி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லு. கொலை நடந்தது கண்டுக்கல, சாதி கொலை நடந்தது கண்டுக்கல, கணக்கில்லாத வன்புணர்வு கொலைகள் அப்படி ஏதாவது இருக்கா? இதெல்லாம் தடுக்க போராடுற மகனுக்கு உதவாம நீ வந்து அவன் செஞ்சுக்கிட்டு அநியாயம் செஞ்சு இல்லை அவங்களுக்கு தான் போடு. அந்த திமிரில் தான் ஆட்டம். வாக்குக்கு காசு கொடுக்கிறதை உண்மையிலே இறையச்சத்தோடு இறைமகன் இயேசுவை வணங்குகிற நீங்கள், ஜெபிக்கிற நீங்கள், வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்கிற அந்த வாங்குகிற முறையை ஏற்கிறீர்களா? இது நேர்மையான ஆட்சியை உருவாக்குமா? இந்த நாட்டில் ஆகப்பெரிய இறைப்பணியே நல்ல அரசியலை உருவாக்குவதும் நல்ல ஆட்சியை அமைய செய்வதும் தான். அதை செய்கிறத விட என்ன ஆகச்சிறந்த இறைப்பணி இருக்க முடியும்? என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. படிக்க முடியாத குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க, சேவை. வயது முதிர்ந்தவர்களை கைவிட்டு விட்டார்கள் பெற்றவர்கள் பிள்ளைகள், பாதுகாக்கிறீங்க, சேவை. மரக்கண்டுகளை நடுகிற சில தொண்டு நிறுவனங்கள் செய்து அது சேவைதான். ஆனால் நல்ல அரசியலையும் நல்ல ஆட்சியும் அமைய விட்டால், உருவாக்கி விட்டால் இதெல்லாம் அரசே செய்யுமே. அதை விட்டுட்டு இங்கே கல்லூரிக்கு பேச போனால் தயவு செய்து அரசியல் பேசாது. அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை. அரசியலை விட ஆகச் சிறந்த கல்வியே உலகத்தில் இல்லை. உலகத்தில் அரிஸ்டாட்டிலை விட பிளாட்டோவோட அறிஞன் உண்டா? மன்னர் பிலிப்ஸ் தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் மக்களுக்கு தாரை வார்த்து கொடுக்குறான். எனக்கு இந்த சொத்துக்கள் தேவையில்லை, என் மக்களை எடுத்துக்கிறீங்கன்னு. மக்கள் கேட்குறாங்க, என்ன எதற்காக மன்னரை எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு. என் மகன் அலெக்சாண்டருக்கு என்னுடைய ஆசான் அரிஸ்டாட்டில் பாடம் நடத்துறேன்னு சொல்லிட்டான். அவன் கற்றுக் கொடுக்குறேன்ட்டான். அவன் ஆசிரியராக இருந்து என் மகனுக்கு படிப்பிக்கிறேன்னு சொல்லிட்டான். அதை விட செல்வம் எனக்கு சிறந்தது ஒன்று இல்லை, நீங்கள் எடுத்துக்கிறீங்க, என் மகனை அரிஸ்டாட்டில் உருவாக்கிடுவான்ட்டான். அந்த அரிஸ்டாட்டில் சொல்கிறான், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாதுங்கிறான். அதை கற்பிச்சிருக்கா? அப்புறம் அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் எவனை அருவருக்கிறியவன் ஆட்சிங்கிற வாழ நேரிடுங்கிறான் பிளாட்டோ. இதை கற்பிச்சமா? அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாதுங்கிறார் காந்தி. காந்தின்னு மூச்சு வாந்தி எடுத்து விடுவானே ஒழிய அதை பேசுறானா? இல்லை. நான் கூட சொன்னேன் ஈரோட்டில், பெரியார் எங்கடா வெல்றாரு? பெரியாருக்கு எதிரா ஓட்டு, காந்திக்கு தாண்டா ஓட்டு. நீ கொடுக்குற 500 1000 காந்தி தான் சிரிச்சுட்டு போறாப்ல. பெரியாருக்கு எங்க ஓட்டு? பெரியார்னு சீமானுக்கு எதிராக பேசி 250, நான் 2600 500 2500 600 நான். நீ ஓட்டு காசு கொடுத்த, கள்ள ஓட்டு போட்ட. கள்ள ஓட்டு போடுவதை தடுக்காத தேர்தல் ஆணையம், ஓட்டுக்கு காசு கொடுக்கறதை தடுக்காத தேர்தல் ஆணையம் என் ஓட்டை மட்டும் நேர்மையாக எண்ணும்னு நான் நம்பணும்னா எப்படி? நீ நேர்மையாக எண்ணிருந்தனா தெரியும் யார் எவ்வளவுன்னு. மனச்சான்று படி இருங்க, இறையச்சத்தோடு இருங்க, இறைமகன் இயேசுவின் போதனையோடு இருங்க. தினம் பைபிளோடு ஜெபிக்க போறீங்க, பைபிள் இருக்கு, படிங்க. படிச்சுட்டு அதன்படி நடங்க. கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. பைபிளை படிங்க. படிச்சுட்டு இறைமகன் சொல்கிற வழியில் நடங்க. எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை, நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க. எங்கள் தாத்தா காமராஜ் சொன்னதே நான் சொல்கிறேன், நல்லதை பார்த்து போடுங்க. மறுபடியும் திமுக போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போட்டு போங்க, அவ்வளோதான். வேற என்ன? நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தா சேகுவாராட்ட போயிட்டு இந்த அரசியல் பேசுகிறத அவங்க அப்பா விரும்பலை. அப்போ ஒருத்தன் கேட்குறான், இந்த அரசியல் பேசுகிற நண்பர்களோட நீ சேராத அப்படின்னு யார் சொல்கிறா? சேகுவாரோட அப்பா. அவன், நீங்கள் அரசியல் பேசுகிற நண்பர்களோட சேர்ந்துருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இப்போ நீங்கள்லாம் சரியாக இருந்திருந்தா உங்கள் பிள்ளையை இவ்வளோ நேரம் பேசிக்க வேண்டியதில்லை. நான் பாட்டுக்கு என் பொழை பார்த்து நல்லா படம் எடுத்தோமா, சம்பாரிச்சோமா, சாப்பிட்டோமான்னு போகணும்.
தூங்க நேரம் இருக்க, படிக்க நேரம் இருக்க, உடற்பயிற்சிக்கு நேரம் இருக்காது. எந்த நேரம் எங்கே போகிறோம் எங்கே வாரோம். இந்தியாவில் ஒரு தலைவன் மேலே, ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற ஒருத்தன் மேலே அதிகப்படியாக வழக்கு யார் மேலே இருக்குன்னு நினைக்கிறீங்க? 300 கிட்ட இருக்குது. அப்போ இது நான் என்ன கொள்ளையடிச்சேனா, இல்லை கொலை செஞ்சேனா, இல்லை நிலத்தை அபகரிச்சேனா? ஒன்றும் இல்லை, மக்களுக்காக பேசினேன் போகிறான்னு, இவ்வளோதான். இது நீங்கள் தீமையை ஒழிங்க, இன்னொரு தீமையை வச்சு இல்லை. அதனால் தயவு செய்து இந்த என்னை கேட்டால் நீங்கள் ஓட்டு போடாமலே கூட சும்மா இருந்துருங்க. என்ன நான் சொல்கிறது, ஒரு இது அநீதிக்கு வலிமையை கொடுத்து விட்றீங்க. அது நபிகளே சொல்கிறாரு, அச்சமில்லாமல் அநீதியை துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறார், புனித போராளிங்கிறார். அதே தான் இறைமகனும் சொல்கிறார், இயேசுவும் சொல்கிறார். நீங்கள் அச்சமில்லாமல் நீங்கள் போராட வாங்கன்னு சொல்லலை, போராடுற பிள்ளைகளுக்காவது துணையாக இருங்கன்னு தான் சொல்கிறோம்.